இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ ஜானுக்காக உன்னை இந்த வீட்டில் இருக்க சம்மதிச்சா மொத்த ஃபேமிலியும் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். சீக்கிரமாவே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன மாப்ள, சிரிப்பு பந்த கையில வச்சுக்கிட்டு இந்த அமுக்கு அமுக்குற? ரொம்ப டென்ஷனா இருக்கிறியோ? இல்ல மாமா. அட எல்லாம் எனக்கு தெரியும் மாப்ள. எப்போ அந்த தமிழ் இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்ப இருந்து உனக்கு டென்ஷன் தான். ஆனா உனக்கு மட்டும் டென்ஷன் இல்ல மாப்ள, ஒட்டு மொத்த குடும்பத்துக்குமே டென்ஷன் தான். சரி விடு, எத்தனை நாளைக்கு ஆடுவான்னு நாமளும் பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்றது வரும், அப்ப பாத்துக்கலாம். தம்பி தம்பி, யாருப்பா? யாருப்பா நீ? என்ன தெரியல தம்பி நீங்களா? வாங்க 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 வாங்க. அது அடிங்கடா. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. நீங்க வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியே கிளம்ப கிளம்ப கிளம்ப. சார் கூலி சார். கூலியா? இந்தா கூலிங் கிளாஸ். அண்ணா மணி கொஞ்சம் குடி குடி, அத குடு. சேது, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு எந்திரி. அப்புறம் என்ன, ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா போச்சுமா. பாதி இந்தியாவே சுத்திட்டேன், மீதிய லிஸ்ட்ல வச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு மறுபடியும் கிளம்பிட வேண்டியதுதான். மா சும்மா சொல்லக்கூடாதுமா, நீங்க மட்டும் மாறவே இல்ல, அப்படியே இருக்கீங்க. வயசே ஆகாதா உங்களுக்கு? கொஞ்ச நாளா என்னடா வீடெல்லாம் அமைதியா இருக்கேன்னு பார்த்தேன். நீ வந்துட்டல, இனி களை கட்டும். கட்ட வச்சிருவோம், அதை தவிர வேற என்ன நமக்கு வேலை? அத்தா, நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. வாங்க நம்ம மேல போலாம். டேய் எனக்கு நிறைய வேலை இருக்குடா. அட வாங்க அத்தா, சும்மா வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் பேசணும். வாங்க 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 வாங்க. எதுக்குடி இந்த கிறுக்கு பையன் இப்போ இங்க வந்தா? நமக்குன்னே வந்து பிறந்திருக்கான் பாரு. ஏங்க, அவன் நம்ம பையங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, நம்ம பையன். ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஓ, ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களா? ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஆபீஸ்ல தானே இருக்கணும். இங்க வீட்ல என்ன வேலை? அப்படி ஆபீஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? அதுவா, உங்க சிபி அத்தான் இருக்காருல்ல, அவருக்கு பாஸா இருக்கேன். என்ன பாஸா? எங்க அத்தானக்கா? அட எங்க அத்தானே பெரிய பாஸ் ஆச்சே, அவருக்கு நீங்க பாஸா? பெரிய ஆளுதான் போங்க. டேய் வாய மூடுறா. சரி சரி அத்தான், அப்போ இவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல? இல்லடா. நல்ல வேலை. என்ன நல்ல வேலை? நல்ல வேலை நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல. ஏன்னா உங்கள மாதிரி பசங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஹலோ, நீ என்ன ரிஜெக்ட் பண்றியா? முதல்ல நீ என் டைப்பே இல்ல. அப்படியே நீ என் டைப்பா இருந்தாலும் ஒன்ன மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ண எனக்கு சுத்தமா பிடிக்காது. கொளுத்தி போட்டோமோ? ஐயோ, இப்ப உங்களுக்கு பிடிக்கணும்னு யார் அழுதுகிட்டு இருந்தா? நான் என்ன உங்க முன்னாடி வந்து நின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க? நீ பெர்ஃபார்மே பண்ணாலும் இங்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி நீங்களும் எவ்வளவு நல்ல வேஷம் போட்டாலும் இங்கேயும் வாய்ப்பு இல்ல. பாய். பாய்ங்க அத்தா. மோதல்ல ஆரம்பிக்கிற பழக்கம் காதல்ல தான் முடியும்னு சொல்லுவாங்க. இது பயங்கர ஃபயரா இருக்கே. ஒருவேளை இது காதல்ல முடிஞ்சிருமோ? ரெண்டு பேருமே நல்லவங்களா தான் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு கோபம்? சம்திங் ராங். இதுல வேற என்னமோ இருக்கு. கண்டுபிடிக்க. என்ன முத்தமா,
எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் தமிழு. சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைனா, டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்கு, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. மணி 7:30 ஆயிடுச்சுல. 7:30 ஆனா என்ன? 8 மணிக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பி இருக்கணும். ஆளுக்கு ஒவ்வொரு நேரத்துல சாப்பிட்டா எப்படி? இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? மணி அடிச்சதும் சாப்பிடுறதுக்கு? குடும்பமா பார்த்தா இது ஒரு வீடு, குற்றவாளிகளுக்கு இது ஒரு ஜெயிலு தான். தமிழ், நான்லாம் 10 மணிக்கு மேலதான் சாப்பிடுவனே. நீ என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற தமிழ். ஆமா, எனக்கும் இதெல்லாம் செட்டே ஆகாது. என்ன நீ சும்மா சும்மா ரூல் போட்டு சாப்பிட சொல்ற? இந்த டைம்ல எல்லாம் எனக்கு பசிக்காது. உன்னை ஜனாமா வேலைக்கு தான் சேர்த்திருக்காங்க. என்னமோ குடும்பமே உன் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதுவும் என் வேலை தானே சார். என்ன இருந்தாலும் நீங்க பண்ற வேலையெல்லாம் நான் பண்றது இல்லல்ல. ஏய், என் அண்ணன் என்ன வேலை பண்ணாரு? எதுக்கு நீ அவரை சும்மா குத்தி காட்டி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? 7:30 மணிக்கு எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளவுதானே? நான் போறேன். என்னங்க இது? எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். விலகு. ஆனா ரத்தம் தான் பிள்ளை. என்ன? அப்படியே உன் பாட்டி குணம் அத்தனையும் உன்கிட்ட அப்படியே இருக்கு. தமிழ், நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே களை வந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஜனாமா முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? அவங்களுக்கு இருந்த பெரிய கவலையே இந்த குடும்பத்தை சமாளிக்கிறது தான். ஆனா நீ வேற மாதிரி பண்ற. ஜனாமாவுக்கு ரொம்ப உதவியா இருக்க. எல்லாரும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. முத்தம்மா, நான் என்ன ஹிட்லரா? இல்ல தமிழ், நீ ரொம்ப சரியா இருக்க. அது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. எப்படி தமிழ், அவங்க எல்லாரையும் வழிக்கு கொண்டு வந்துருவியா? அதுக்கு தானே முத்தம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க அத்தை, கணேசன், வெண்பான்னு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா வழிக்கு கொண்டு வரேன் பாருங்க. அவங்களும் ஓகே தான், பயந்துட்டாவது நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஆனா சிபி, அவர் என்ன பண்ண போற? என்ன தமிழ், மூஞ்சி சுருங்கி போச்சு. இந்த கிரேட் ஜனாமாவே தோத்து போன ப்ராஜெக்ட் அது. என்னால என்ன பண்ண முடியும்னு தான் பாக்குறேன். தமிழ், நான் உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். என்ன முத்தம்மா? நீ மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல சிபியும் ஜனாமா மாதிரி தான். ஜனாமாவை கட்டாயப்படுத்தி எந்த காரியத்தையும் சாதிச்சிட முடியாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் சரினா சரி, தப்புனா தப்பு. அதே மாதிரி தான் சிபி தம்பியும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை மாத்திக்கவே மாத்திக்காது. ஜனாமாவை நீ மாத்துறது எவ்வளவு கஷ்டமோ அதே அளவுக்கு சிபி தம்பியை நீ மாத்துறதும் ரொம்ப கஷ்டம். பாத்துக்க தமிழ். மனுஷனா மாறிதானே ஆகணும். பாப்போம்.